கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாத தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் இந்த நாளில் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய திருநாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்க போகின்ற அந்த வேத பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஆவியின் துணைக்காக நாம் சற்று நேரம் நம்முடைய சுரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிழ்ப்படுவதாக. உம்முடைய திரு பாத்தண்டையிலே நாங்கள் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இந்த தியானத்தில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். குடும்பமாக பெருப்பதாக தனித்தனியாக ஆசீர்வதித்தரலும். உடைய நன்மையினால் தேவரீர் தமது பிள்ளைகளை முடிச்சுட்டீர்கள். இந்த நாளில் நாங்கள் பயில இருக்கக்கூடிய இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு அடி உவை கிட்டி சேருவதற்கு ஏதுவாக அமைய பரிசுத்த ஆவியான தாமே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மத்தியில் வாசம் செய்யும்படியாக தனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். அது எப்படியாக இருக்க வேண்டும் என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அது இருக்க வேண்டும். அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளும் அந்த மாதிரியில் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வாறே அவைகள் இருக்க வேண்டும். அவர்கள் தன்னை ஆச்சரிக்கும்படியாக அவர் கட்ட இருக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசித்தாரோ அவைகள் அனைத்தும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசித்து அந்த நிலையில் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழி நடத்தினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். இந்த புதிய ஆசரிப்பு கூடாரம் என்பது பிற்காலத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக அவர் கட்டி எழுப்பப் போகின்ற ஆலயத்திற்கு அவர் என்ன செய்தார்? அதை ஒப்பிட்டு அதை கட்டுபடியாக அவர் செய்தார். அங்கு செய்யப்பட வேண்டிய முறைமைகள் அனைத்தையும் கண்டிப்பான முறையில் அவைகள் எப்படி செய்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை அவர் மிகவும் அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதில் ஒன்று ஆசாரியன். அவன் தேவனுடைய அந்த பிரசனத்திற்கு முன்னதாக செல்லும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எவ்வாறு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அவர் அங்கு சொல்லியிருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்லும் பொழுது எவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தையும் அவர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். லேவியராகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 35வது வசனத்தில், கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவருடைய குமாரர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். ஆசரிப்பு கூடாரமானது புதிதாக கட்டி எழுப்பப்பட்டாகிவிட்டது. ஆசாரியனாக அங்கு ஆரோன் நியமிக்கப்பட்டான். இப்பொழுது அந்த ஆசாரிய ஊழியத்தில் உதவியாக இருக்கும்படி ஆசாரியர்களை அவன் நியமிக்கும் பொழுது தன்னுடைய 2 குமாரர்கள் அவர்கள் அங்கு புதிதாக அந்த ஆசாரிய கூடாரத்தில்
பணி செய்யும்படியாக, ஆசாரிய பணியை செய்யும்படியாக அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் என்ன ஆடைகளை தரித்திருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி இருந்தார். ஏபோ என்ன அணிகலன்கள் அவர்கள் உடுத்தி இருக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கு சொல்லி இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் தேவ சமூகத்தை நாடி ஆசாரியர்கள் செல்லும் பொழுது தங்களுடைய கரத்தில் எதை எடுத்து செல்ல வேண்டும்? தூபக்கலசம், அதில் அக்கினி, அதன் மேல் தூப வர்க்கத்தை அவர்கள் போட்டு, லேவியராமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 12 13 வசனம் என சொல்கின்றது, கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பலிப்பிடத்தின் மேல் உள்ள நெருப்பு தணல், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு தணலை அவர்கள் தூப கலசத்தில் இட்டு நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தூப கலசம், அக்கினி, அதன் மேல் தூபவர்க்கம், கர்த்தருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு, பலிப்பிடத்தின் மேல் உள்ள அந்த நெருப்பு தணல், அந்த தூப கலசத்தில் தூப வர்க்கத்தின் மீதாக அது இட்டு அவைகள் உள்ளே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலிப்பிடத்தின் மேலுள்ள நெருப்பு தணல் மாத்திரம் உள்ளே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதை அவர் மிகவும் கட்டாயமாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த கர்த்தருடைய சந்நிதியில் பலிப்பிடத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தணல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும், 24 மணி நேரமும். அந்த நெருப்பு தணல் தான் உள்ளே எடுத்துச் செல்லப்படும், துபக்கலசத்தில் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பது அங்கு தேவன் கொடுத்திருந்த முறை. வருடம் முழுவதும் அன்றாட பலிகள் ஏறெடுக்கப்பட்டு வந்தது. வருடத்தில் ஒரு நாள், சுத்திகரிப்பு நாளில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே அங்கு சுத்திகரிப்பு ஏற்பட்டது, டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த தேதியில் மாத்திரம், இந்த நாளில் மாத்திரம் பிரதான ஆசாரியன் உட்சென்று வருவான். இதுதான் தேவன் அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த காரியங்களில் கொடுத்த அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவன் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி, எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று. லேவியராமத்தின் புத்தகம் 10ஆவது அதிகாரம் வசனங்கள் 1-3 இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியில, அன்றைய நாளில், ஆன் தி டே ஆஃப் சர்வீஸ், அந்த ஆசரிப்பு கூடாரம் புதிதாக கட்டப்பட்டு எழுப்பிய அந்த நாளில், இனாகுரல் டே, அந்த ஆலயத்தில் பணி செய்ய வேண்டும் என்று ஆசாரியர்களாக அபிஷேகிக்கப்பட்ட ஆரோனுடைய 2 குமாரர்களும், நாதாபும் அபியும், இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய கரங்களில், தங்கள் கரங்களில் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, இப்பொழுது அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்லுவதற்கு முன்னதாக தங்களுக்கு கட்டளையிடப்படாத அந்நிய அக்கினியை தேவனுடைய சன்னதிக்குள்ளாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். தேவன் திட்டவட்டமாக அவர்களிடத்தில் கூறியிருந்தார், இந்த தூப கலசத்தில் தூப வர்க்கத்தின் மீதாக நீங்கள்
எப்பொழுதும் தேவ சந்நிதியில் பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்கினியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தூப கலசத்தில் இட்டு நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று மிக திட்டவட்டமாக அந்த முறையை தேவன் சொல்லி இருக்கும் பொழுது, இந்த நாதாபும் அபியும் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு கட்டளையிடப்படாத ஒரு அந்நிய அக்கினியை தேவனுடைய சன்னதிக்குள்ளாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர்கள் இருவரும் தங்கள் தங்கள் கரங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை சாராத தூப கலசங்களை தங்களுடைய கரங்களில் வைத்திருந்தார்கள். லேவியரின் புத்தகம் 16 அதிகாரம் 12, 13 வசனங்களில் காணப்படுவது போன்று அந்த தூப கலசத்தில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு அந்த சந்ததியில் எடுத்து செல்ல வேண்டியது பிரதான ஆசாரியனுடைய பணி. They offered the incense at an unauthorized time, in an unauthorized way, in an unauthorized method. They took with them the unusual, strange fire. பிரதான ஆசாரியனாக ஆரோனே என்ன விதத்தில் தன்னை சுத்திகரித்து காத்துக்கொள்ள வேண்டும், தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தேவன் ஆரோனுக்கு அவர் சொல்லி இருக்கும் பொழுது, மோசேயின் மூலமாக தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருவரும் எவ்வளவு பரிசுத்தமாக தங்களை தாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ளாமல் ஆசரிப்பு கூடாரத்திற்கு சம்பந்தமில்லாத தூப கலசத்தை தங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக, தங்களுக்கு கட்டளையிடப்படாத அந்நிய அக்கினியை சுமந்தவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் எப்படி செல்லக்கூடாதோ அந்த நிலையில் அவர்கள் உள்ளே சென்றார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய அக்கினியோடு உட்சென்ற அவர்களை தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அக்கினி பட்சித்து போட்டது. எந்த அக்கினியோடு அவர்கள் தேவ சமூகத்தை நாடி இருக்க வேண்டுமோ அந்த அக்கினியோடு அவர்கள் செல்லாததினால், எந்த அக்கினி தேவனுடைய சமூகத்தில் எடுத்து செல்லப்படக்கூடாது என்று அவர் சொல்லி இருந்தாரோ அந்த அக்கினியோடு கட்டளையிடப்படாத a strange fire, அந்நிய அக்கினியை அவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கொண்டு சென்றார்கள். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அந்நிய அக்கினியோடு உள்ளே சென்று கொண்டிருந்த அவர்களை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. அவர்களால் செய்யக்கூடாது என்று சொன்ன வேலையை செய்யக்கூடாத முறையில் எடுத்து செல்லப்படக்கூடாத அந்த அக்கினியோடு அவர்கள் உட்சென்றதினால் அவர்கள் மரித்து போனார்கள். ஃபயர், அக்கினி, the fire from heaven occurs 12 times in the scriptures. அக்கினி, வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அக்கினி என்பது 12 தடவை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் காண்கின்றோம். 6 முறை it comes in a beneficial way, நமக்கு உதவி செய்யும் பொருட்டாக
நமக்கு உதவியாக இருக்கும்படியாக 6 தடவை அந்த அக்கினி இறங்கிற்று. லேவியராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம், 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 38வது வசனம், 1 நாளாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 26வது வசனங்களை நீங்கள் நன்றாக தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய பிள்ளைகளை காப்பதற்காக அங்கு பரலோகத்தின் அக்கினி என்ன செய்தது? இறங்கியது. It came in the beneficial way. இன்னொரு 6 நேரம் 6 தடவை அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக அது வந்தது. இன்னொரு 6 தடவை அவர்களை தண்டிக்கும்படியாக. It came in judgment. லேவியராகமம் 10:2, என்னாகும் 11:1, என்னாகும் 16:35, யோபு 1:16, 2 ராஜாக்களின் புத்தகம் 1 வசனங்கள் 10-11. இவைகள் அனைத்தும் அவர்களை பட்சித்து போடும்படியாக வந்தது. 6 முறை உதவி செய்யும்படியாக, 6 முறை தண்டிக்கும்படியாக, 12 முறை அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்ததாக, பரலோகத்தின் அக்கினி அங்கு காணப்பட்டதாக நாம் வாசிக்கின்றோம். லேவியராகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் அது என்ன செய்தது? எரித்து போட்டது. It came in the acceptance of God. இந்த லேவியராகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவர்களுடைய பலிகளை பட்சித்தது. அதே கர்த்தருடைய சந்நிதியில் வெளிப்பட்ட அந்த அக்கினி இப்பொழுது அவர்களை பட்சித்து போட்டது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்து அக்கினி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நேரத்தில் பலியையும் தவறும் பட்சத்தில் ஆசாரணியையும் அது பட்சித்து போட்டது. The fire is here used for both purification and judgment. பரிசுத்தப்படுத்துவதற்கும் தண்டிப்பதற்கும் இந்த அக்கினியானது அங்கு வந்தது. இந்த இருவரின் மரணத்தின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் நாம் என்னத்தை பார்க்கின்றோம் என்றால், இந்த இருவரின் மரணத்தின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் தேசத்தை அழிவிலிருந்து காத்தார். இவர்கள் செய்த அந்த மோசமான காரியம் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் அழித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரையும் அவர் அழித்து அவர்களை அவர் காத்தார். எலியாவின் நாட்களில் அக்கினியை நாம் பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அக்கினி பரீட்சை உண்மையான தேவன் என்று நிரூபிக்கப்பட எலியா வைத்த பரீட்சையில் வானத்து அக்கினி என்ன செய்யணும்? மேலிருந்து கீழிறங்கி வந்து அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பலியை பட்சித்து போட வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால். பாகாலின் 450 தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதும் போராடினர். பரத்திலிருந்து அக்கினி வரவில்லை. எலியாவின் பலியை வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி பட்சித்து போட்டது. தேவனுடைய உண்மை தன்மையை உறுதிப்படுத்த அக்கினி அது தேவ சமூகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். யார் ஜீவனுள்ள தேவனோ அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை சொல்வதற்கு அந்த அக்கினியானது இறங்கி வர வேண்டும். யார் பலிகளுக்கு பாத்திரரோ அந்த அக்கினி அவரிடமிருந்து வர வேண்டும். எந்த
இருந்து வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் என்று தன்னை ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று நிரூபிக்கும்படியாக எடுத்துக்கொண்டாரோ அதே அக்கினியை சாத்தான் என்ன செய்வானா, கடைசி காலத்தில் அவனும் உபயோகிப்பான். மனுக்குலத்தை ஏமாற்றி போடுவதற்காக. எப்படி அவன் ஏமாற்றுகின்றான்? வெளிப்படுத்தல் புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்றது, அன்றியும் அது சாத்தான் மனுஷருக்கு முன்பதாக வானத்தில் இருந்து இறங்கி வரத்தக்கதாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்வான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல தன் ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் மூலம் அநேகரை தன்னண்டை அவர் என்ன செய்தாரு, ஈர்த்தார். செல்லுமிடமெல்லாம் எந்த நிலையிலெல்லாம் அவர்களை சந்திக்க வேண்டுமோ அந்த நிலையெல்லாம் அவர்களை சந்திப்பதற்காக அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். எந்த அற்புத அடையாளங்களை தான் செய்து அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் மேசியா என்பதையும் உறுதி செய்து கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புத அடையாளங்களை செய்வதன் மூலம் தன்னை அவருக்கு இணையாக இங்கு சத்துருவாகிய சாத்தான் காட்டுகிறான். தனக்கும் தேவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பதை காட்டுவதற்கு அவனும் என்ன செய்கின்றான், வானத்திலிருந்து அக்கினியை வருஷிக்கத்தக்கதாக பெரிய அற்புத அடையாளங்களை அவன் செய்வான். எந்த ஒரு அடையாளத்தை எலியா தான் வணங்கக்கூடிய தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய கரத்தில் வைத்திருந்தானோ அதே காரியத்தை சத்துருவாகிய சாத்தானும் கடைசி நாட்களில் வைத்து அவன் என்ன செய்கிறான், வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நாட்களில் தேவனை நாடி வரக்கூடிய பிள்ளைகளை சாத்தான் தன்னிடமாக சாய்ப்பதற்கு இந்த அற்புத அடையாளங்களை தன்னுடைய கரத்தில் அவன் வைத்திருக்கின்றான். மிரக்கிள் பெர்ஃபார்மன்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் பாதையை காட்டுவதற்காக, ரட்சிப்பின் வழியை காட்டுவதற்காக எதையெல்லாம் அவர் இந்த பூ உலகில் தன்னுடைய ஊழிய காலத்தில் செய்தாரோ அவற்றை இந்த சாத்தான் கடைசி நாட்களில் செய்கின்றான். எதன் மூலம் என்றால் இந்த அற்புத அடையாளங்கள் செய்வதன் மூலமாக. சத்தியத்திற்குள் வழிநடத்தப்படாத ஒரு அற்புத அடையாளம் இன்றைய நாட்களில் நீங்களும் நானும் காண்போம் என்றால் அது தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அற்புத அடையாளத்தின் வல்லமை அல்ல. லூக்காவின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க செல்லும் பொழுது உங்களுடைய கரங்களில் ஒரு அலாதியான வித்தியாசமான ஒரு வல்லமை காணப்பட வேண்டும். ஆகவே நான் என்ன செய்கின்ற இந்த அற்புத அடையாள வல்லமைகளை கொடுக்கின்றேன். எதற்காக அந்த அற்புத அடையாள வல்லமைகளை கொடுக்கின்றேன் என்றால் பரலோகத்தின் பாதையை நீங்கள் காட்ட வேண்டும். அந்த அற்புத அடையாளத்தை செய்து அப்படியே நின்று போய்விடுவதற்காக அல்ல. அற்புத அடையாளங்களை காணக்கூடியவர்கள் அதை மாற்றும் பெற்று சென்றுவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. எவனொருவன் தேவனுடைய திரு சமூகத்தில் இந்த அற்புத அடையாளங்களின் வழியாக அவரை காணும்படியாக வருகின்றானோ அவனுக்கு நாம் தேவனையும் உறுதியான சத்தியத்தையும் காட்ட வேண்டும். அப்படி அதை காட்டவில்லை என்றால் அந்த அற்புத அடையாளங்கள் விருதான ஒரு அற்புத அடையாளங்கள். அந்த அற்புத அடையாளங்கள் சத்துருவாகிய சாத்தானிடமிருந்து வரக்கூடியது. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவன் அற்புத அடையாளங்கள் அவனும் செய்வான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் அற்புத அடையாளங்கள் யார் செய்கின்றார்கள், யார் நான் செய்யப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்துருவாகிய சாத்தானால் செய்யப்படுகிறது என்றால் அது ஒரு மேஜிக் மாதிரி. அதை செய்யக்கூடியவர்களை அவர்கள் அணுகும் பொழுது அதை பெற்ற மாத்திரத்தில் அதை பெற்று அவர்கள் சென்றுவிடக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் எந்த விதமான நிலையிலும் அவர்கள்
தேவனுடைய பரிசுத்த பாதத்திற்கு அவர்கள் வழிநடத்தப்படாமல் அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக காணப்படுவார்கள் என்றால் அது தேவன் பாராட்டக்கூடிய அற்புத அடையாளங்கள் அல்ல. That should lead unto God. எதற்காக இந்த அற்புத அடையாளங்களை தேவன் கடைசி நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுமதித்து கொடுத்திருக்கின்றார்கள்? அவர்கள் பரலோகத்தின் பாதையை காண வேண்டும். எந்த ஒரு அற்புத அடையாளம் பரலோகத்தின் பாதையை காட்டவில்லையோ, எந்த ஒரு அற்புத அடையாளமும் சத்தியத்தை அவர்களுக்கு சத்தியமாக சொல்லவில்லையோ, அது தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அற்புத அடையாளங்கள் அல்ல. காலத்தில் சாத்தான் இந்த மிராக்கிள் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் அந்நிய அக்கினியாக அதை உபயோகிக்கின்றார். இந்த அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியதையே அந்நிய அக்கினியாக, தேவனுக்கு பிரியமாக இல்லாத ஒரு தொழுகையாக, நம்மை சத்தியத்திற்குள்ளும் தேவனிடமாகவும் வழிநடத்தாத அற்புத அடையாளங்கள் இந்த நாட்களில் நடைபெறும் என்றால் அது தேவ சமூகத்திலிருந்து பாராட்டக்கூடிய அற்புத அடையாளங்கள் அல்ல. அதை வைத்து சத்துருவாகிய சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் யாரெல்லாம் சென்று போய்விடக் கூடாது என்று ஆசை கண்டானோ அவர்களை எல்லாம் தடுத்து போடும்படியாக திரளான ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாத வகையில் இல்லையா காலத்தில் உண்மையான தேவனை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் இடக்கூடிய பலியை பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த அக்கினி பட்சிக்க வேண்டும். இதான் பாராமீட்டர். கடைசி காலத்தில் சத்துருவாகிய சாத்தான் செய்யக்கூடிய அந்த அற்புதமும் பெரிய அடையாளங்களும் எப்படியாக இருக்கும் என்றால் அதே போன்று வெளிப்படுத்தல் 13:13 சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அளவிற்கு அக்கினியை அவனும் வருஷிக்க செய்வான். You will not be able to differentiate those both unless you have a truth in your hands. உன்னுடைய கரத்துல உன்னுடைய மனசுல சத்தியம் இல்லாது போகும் என்றால் அது சாத்தானால் வருஷிக்கப்பட்ட வானத்தின் அக்னியா அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை நாடி வரக்கூடிய வானத்தின் அக்னியா என்பது தெரியாது. இந்த ஒரு பெரிய வீழ்ச்சியை சத்துருவாகிய சாத்தான் எங்க வச்சிருக்கிறார்னாக்கா இந்த அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய இடங்களில் அவன் வைத்திருக்கின்றான். இரண்டாவது அக்கினி, முதல் அக்கினி இந்த மிரக்கிள் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நாட்களில் கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில், தேவன் இருக்க வேண்டிய இடத்தில், சத்தியம் இருக்க வேண்டிய இடத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புத அடையாளங்களை சத்துருவாகிய சாத்தான் செய்யக்கூடிய அந்த அற்புத அடையாளங்களை அங்கு அக்கினியாக, அந்நிய அக்கினியாக வைக்கின்றான். இரண்டாவதாக ஓய்வு நாள். தேவன் தன்னுடைய 6 நாட்களில் சிருஷ்டிப்பிற்கு பிறகாக ஓய்வு நாளை உண்டாக்கி அதில் அவர் ஓய்ந்திருந்து அதை அவர் ஆசீர்வதித்து அதை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அந்த ஓய்வு நாளில் தன்னுடைய பிள்ளைகள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டளையையும் அங்கு கொடுத்தார். உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 44வது வசனமும் 19வது அதிகாரம் 2வது வசனமும் என்ன சொல்லுகிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், எனவே நீங்களும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த பரிசுத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? எப்படி அது சாத்தியமாகும்? தேவன் தன்னுடைய
தன்னுடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலே உண்டாக்கி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திய ஒன்றை தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தப்படுத்தி ஏதேனில் நமக்கு கொடுத்த அந்த நாளை நாம் ஆச்சரிக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்தம் நமக்கு வரும். பரிசுத்தமாக ஒன்றை தேவன் ஓய்வு நாளை ஆதியிலே ஏதேனில் கொடுத்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அந்த பரிசுத்தமான நாளில் அவரும் ஓய்ந்திருந்தார். அந்த பரிசுத்தமான ஆசரித்துக் கொண்டிருந்த அந்த ஓய்வு நாளை ஆதாமும் ஏவாளும் ஆசரித்ததினால் அவர்கள் பரிசுத்தமாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஆக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக வழியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் எந்த ஓய்வு நாளில் ஏதேனில் அவர் ஆசீர்வதித்து கொடுத்தாரோ, பரிசுத்தப்படுத்தி கொடுத்தாரோ, அந்த நாளை நீங்களும் நானும் ஆச்சரிக்கும் பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். தேவன் பரிசுத்தமாக இருக்கின்றார். அவர் பரிசுத்தமாக இருப்பது போன்று நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். எப்படி இருக்க முடியும்? அந்த ஓய்வு நாளை ஏதேனில் தேவன் கொடுத்த அந்த 6 நாட்களுக்கு பிறகாக வரக்கூடிய அந்த 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்களுடைய தேவன் என்பதை அறிய அதுவே உங்களுக்கு அடையாளம். உங்களுக்கும் எனக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் எதில் காணப்படுகிறது என்றால் அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதன் மூலமாக, அதை பரிசுத்தமாக நாம் ஆசரிப்பதன் மூலமாக, அந்த பரிசுத்தத்தை நாம் பெறுவதன் மூலமாக தேவனை நம்முடைய தேவன் என்று இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துகின்றோம். எந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு நாள் அதை ஆசரிக்கும்படியாக கட்டளையை தேவன் கொடுத்தாரோ, அந்த நாளுக்கு மாற்றாக, அந்த நாளுக்கு இணையாக மற்றொரு நாளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆச்சரிப்போம் என்றால் அந்நிய அக்கினிக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். இந்த அந்நிய அக்கினியை சத்ருவாகிய சாத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் கொண்டு வந்து விட்டான். யுக நெடுகிலும் அந்த அக்னி, அந்த அந்நிய அக்னி கிறிஸ்துவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாக ஆரோனின் குமாரர்கள் நாதாபும் அபியாவும் ஒரு அந்நிய அக்னியை தேவ சமூகத்தில் அவர் வாசம் செய்யும் இடத்தில் கொண்டு வந்தார்களோ, அதே போன்று 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாள் இருக்க வேண்டிய இடத்துல முதலாம் நாளை, ஞாயிற்றுக்கிழமையை கொண்டு வந்துட்டான். கிறிஸ்துவுக்கு பிறகு 336 லவோதேசியா கவுன்சில்ல ஓய்வு நாள் குறித்த அந்த அறிவிப்பை கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய ஆஸ்தான பதிப்பாகிய கத்தோலிக்க மிரர் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியீட்டில் இப்படியாக சொல்லுகின்றார். எப்படி? போப் அவருடைய அதிகாரத்தை பற்றி அது சொல்லும் பொழுது அந்த இதழ் என்ன சொல்லுகின்றது? ஆர்சி என்சைக்ளோபீடியாவில் பிராண்டோ பிப்ளியோடெக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது? Pope is authoritative. He is powerful that he can modify, explain and interpret God's law. தேவனுடைய பிரமாணங்களை மாற்றவும், அதை விவரித்து சொல்லவும், அதற்கு தன்னிலை விளக்கம் சொல்லவும் அவர்களால் மாத்திரம்தான் முடியும். அவர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற நிலை. எனவே அவர்கள் கற்பனையில 4வது கற்பனை உரியை எடுத்து விட்டு 10வது கற்பனை 2ஆம் மாற்றி 10 கற்பனைகளாக அவர்கள் அங்கு வைத்தார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆசரிப்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஏதேனில் கொடுத்த அந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பை அவன் மாற்றி அமைத்தான். வாரத்தின் முதல் நாளை வைத்தான். அதை வைப்பதற்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. We have been entrusted that power by Jesus Christ alone என்று சொன்னார்கள். ஓய்வு நாள் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த ஓய்வு நாளின் பரிசுத்த தன்மையை மற்றொரு நாளுக்கு எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு 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 காரணத்தையும் அவன் சொல்லி செல்லுகின்றான். உயிர்த்தெழுந்த நாள், ஆகவே அது ஓய்வு நாள். வேதத்தில் எங்கேயும் சொல்லல உயிர்த்தெழுந்த நாள். அவர் உயிர்த்தெழுந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை குறித்து ஏதேன் துவங்கி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் அவர் வானிலிருந்து புவி இறங்கி வரும் அந்த நாள் வரைக்கும், மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் வரைக்கும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாள் வேதத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாள், 7ஆம் நாள். 7ஆம் நாள். அந்த 7ஆம் நாள் இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய அக்கினியை அவன் கொண்டு வந்து விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருந்த அந்த அற்புத அடையாளங்கள் இடத்துல அவன் என்ன செய்யறான்? வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரத்தக்கதாக அற்புதங்களை செய்து அங்க ஒரு அக்கினியை அங்க வச்சுட்டான், அந்நிய அக்கினியை. ஓய்வு நாள் ஆச்சரிப்புக்கு அடுத்த காரியத்திலே அவன் என்ன செஞ்சுட்டான்? ஒரு அந்நிய அக்கினியை கொண்டாந்து வச்சுட்டான். He knows how to fix it. He fixed it. மூன்றாவதாக, in the place of Christ, the cornerstone. நானே சபைக்கு மூளைக்கல்லா இருக்கின்றேன் என்ற மேன்மையான கிறிஸ்துவினுடைய அந்த இடத்துல அந்நிய அக்கினியை கொண்டாந்து வச்சுட்டான். எப்படி? மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் அந்த அதிகாரத்துல அந்த பகுதியில ஒரு சம்பாஷணையை நாம் பார்க்கணும். கிறிஸ்து பிலிப்பு செசரியாவினுடைய அந்த திசைகளில் வரும் பொழுது தன்னுடைய சீடர்களோடு ஆத்மாத்மாக அவர் பேசிக் கொண்டிருக்கார். அவருக்கு என்னன்னாக்கா, தன்னை குறித்து இந்த சீஷர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் கேட்க வாஞ்சித்தார். இப்படியாக அந்த சம்பாஷணையை அவர் தொடங்குகின்றார். அவரிடமாக அவர் என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்னவென்று யார் என்று சொல்லுகின்றார்கள். அங்க பதில் சொல்றாங்க. உமை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். இப்ப பாயிண்ட் வந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? What do you say about me? பேதுரு முந்திக் கொள்கின்றான். பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்ப சொல்றாரு அவரு, நீ பாக்கியவான், பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா இதை உனக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினாய். நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகின்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி இருக்க வேண்டும். நாம் யார் மீது கட்டப்பட வேண்டும்? சபையானது யார் மீதாக கட்டப்பட வேண்டும்? மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து, மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை அடிப்படையாக வைத்து கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுது? Peter is the rock upon which Jesus
built his church. பேதுருவாகிய இந்த கல்லின் மேல் கிறிஸ்து தன் திருச்சபையை எழுப்பினார் என்றும், அப்படியானால் பேதுருவே இந்த திருச்சபைக்கு முதலாவது போப். என்ற உரிமையை அவர்கள் எடுத்து அதற்கு பிறகாக வரக்கூடிய போப் அந்த திருச்சபையை நடத்துகின்றார் என்று. யார் முதல் போப்பு? பேதுரு. ஆதி திருச்சபையினுடைய அனுபவங்களை நாம் அலசி பார்த்தோம் என்றால், பேதுரு எந்த மேலான அதிகாரத்தையோ, பேதுரு எந்த மேலான முடிவுகளையோ அந்த அப்போஸ்தலர் திருச்சபையில் எடுக்கல. பிரஜாதிகள் வந்து கொண்டிருக்கின்றாங்க, இவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாது என்பதை நிதானித்து அவர்களுக்கு உத்தரவு சொல்வதற்கு அந்த சீடர்களும் அப்போஸ்தலர்களும் பேதுருவிடத்தை சொல்லவில்லை, கேட்கவில்லை. யார் இடத்துல கேட்டாங்க? யாக்கோபினிடத்தில் கேட்டார்கள். He was authorized to take any decision, not the Peter. New Testament does not describe Peter as being supreme over other apostles. அப்போஸ்தலர்களிலேயே உயர்ந்த நிலையில் பேதுருவானவர் இருக்கின்றார் என்று எந்த வேதத்தின் பகுதியும் சொல்லவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, it does not even say he is an authoritative leader of early church. திருச்சபையை வழிநடத்தி செல்லும்படியாக எந்த பொறுப்பும் அவனிடத்தில் கொடுக்கப்படவில்லை. கத்தோலிக்க திருச்சபையில் எந்த போதனையும் பேதுருவாலோ அல்லது மற்ற அப்போஸ்தலராலோ கொடுக்கப்பட்ட போதனைகளும் அல்ல. Then how can claim that he is the pope? அவரே சபை தலைவர் என்று எப்படி சொல்ல முடியும்? In Greek, Peter's name is Petros, Petros, meaning a rock or a stone. But the word Jesus uses here for the foundation of the church is Petra, Petra, which means rock in the sense of substance, in the sense of material. எல்லார் மீது அந்த தன் திருச்சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்து சொல்லுகின்றார் என்றால், உறுதியான, அசையாத, பலமான அஸ்திவாரத்தின் மேல் திருச்சபை கட்டப்படும். கிரேக்க மொழியில பேதுருவின் பெயர் பெட்ரோஸ், ஸ்டோன் அல்லது பாறாங்கல்னு சொல்லலாம். ஆனால் அது உருண்டையான, மூவபிள் stone. Can a church be built on a movable stone? இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபயோகித்த வார்த்தை பெட்ரா, அசையாத, உறுதியான, திடமான ஒன்று. அந்த திடமான ஒன்றின் மீதாக அவர் தன் சபையை கட்டுகிறார். இங்கு கிறிஸ்து அவரோடு சம்பாஷிக்கும் போது சொல்றார், யூ ஆர் பெட்ரோ, நீ பேதுருவாய் இருக்கிறார். பேதுரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெட்ரோ, நீ பேதுருவாக இருக்கின்றாய். அதோட rather he says you are Petros, a stone, movable stone, but on this Petros, pointing him, அந்த கற்பாறையின் மீதாக என் சபையை எழுப்புவேன். பேதுருவே, மார்க் 16:16 நீ என்ன சொன்னாய்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீ என்னை குறித்து செய்த அறிக்கையின் மேலாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்திபாரத்தை
அக்கினியாக நான் என்ன செய்வேன்? என்னுடைய சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மீது அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆனால் இந்த கல்லின் மீது, கிறிஸ்துவாகிய இந்த அசையாத திடமான அஸ்திபாரத்தில் இந்த சபையை கட்டுவேன் என்றார். கிறிஸ்துவே சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். He is the cornerstone. What does scripture say in 1 Corinthians chapter 8 11th words? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. He is the foundation of the church and nobody can take any claim over it. யாராலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஆர்சி என்சைக்ளோபீடியா ப்ராம்ப்டோ பிப்ளியோடெக் என்ன சொல்றது? போப்பின் அதிகாரம் குறித்து பேசும்போது, Pope is so authoritative. He has the divine infallible authority and he is very powerful that he can modify God's law. Since he is powerful, since his power is not of man but of God. தேவனுக்கு சமமான அதிகாரம் அவரிடத்தில் இருப்பதினால் என்ன செய்வானா? வேதத்தில் காணப்படுகின்ற கற்பனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய, அவைகளுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு மாத்திரமே உண்டு என்று. போப்பின் அதிகாரம் தேவனுக்கு அடுத்த நிலையில் ஒன்றாக அல்ல, அது அவருக்கு இணையானது என்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருந்துச்சோ அவை அனைத்தும் போப்புக்கு உண்டு. பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை, ஒரு மனிதனை பரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை. அதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த ரெண்டு வல்லமை யார்கிட்ட இருக்குதா? அவரிடத்தில் இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஒருவரே செய்யக்கூடியதை செய்வதற்கு அதிகாரத்தை பெற்றவரை, இங்கு தனக்கு அந்த அதிகாரம் உண்டு என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் பரம் எனக்கு கொடுத்த அதிகாரம் அல்ல, பரலோகம் எனக்கு கொடுத்த அதிகாரம் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரம் அல்ல. இந்த திருச்சபை தங்களுக்கு அடியாக தனக்கு அடியில் இயங்கக்கூடிய அந்த திருச்சபை எனக்கு கொடுத்திருக்கிறது. மனிதனுக்கு மனிதனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். தேவனுக்கு பிரியமானவர்களே, மூளைக்கல்லாக கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய அக்கினியாகிய போப், நான்காவதாக பரிசுத்த ஆவி இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு சாரர். பரிசுத்த ஆவி இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய அக்கினி. இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினுடைய பணிகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். என்னத்துக்காக தேவன் என்ன செய்வார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலிருந்து பரமேறி செல்லும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளன் என்ன செய்வேன்? அனுப்புவேன். எதற்காக? அவருடைய பிரதான பணி என்ன? யோவானின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு அவ்வப்பொழுது அவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார்.
இதை செய், இதை செய்யாதே என்று உன்னில் அவர் தங்கி உனக்கு எல்லாவற்றையும் குறித்து நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட்டால், தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஆவியில் பிறக்க வேண்டும். எபிரேயர் 4:30 என்ன சொல்றது? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி. நாம் மீட்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளமான முத்திரை பரிசுத்த ஆவி. மீட்கப்பட்டோரின் முத்திரை. ரோமன் புத்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து அவர் என்ன செய்கின்றார்? நமக்காக அங்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். மத்தியஸ்த படியில் அவர் அங்கு மத்தியஸ்த படியில் அந்த வேண்டுதல்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு உங்களையும் என்னையும் குறித்து நமக்கு பக்கத்தில் அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கின்றார். பெரும் மூச்சுகளோடு. எவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு பாரத்தோடு அந்த வேண்டுதல்களை செய்ய முடியுமோ அந்த வேண்டுதல்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மோடு இருந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டதனுடைய பணி. அந்த இடத்துல பரிசுத்த ஆவிக்கு பதிலாக இன்னொரு ஆவியை கொண்டாந்து அவன் வைக்கிற அந்நிய அக்கினியாக. என்ன ஆவி? வெளிப்படுத்தல் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல, அப்பொழுது சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலுமாக இருந்து புறப்படுகிற தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவி புறப்பட்டு வர கண்டேன். தவளையுடைய ஆவி எப்படி இருக்கும்? தவளை குதிக்கிறது மாதிரியே குதிக்கும். கட்டுப்பாடில்லாமல் பரிசுத்த ஆவி இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய அக்கினியாகிய அந்த தவளையின் ஆவி. ரிலிஜன் டு இட்டர்னிட்டிய இமோஷனல் ரிலீஜனாக மாற்றுவது. தேவனுடைய பரிசுத்த பாதத்தண்டைக்கு செல்லுபடியாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, ஆவியினுடைய வழிநடத்துதலை தவளையின் ஆவிக்கு நிலையில இன்றைக்கு சத்ருவாகிய சாத்தான் கொடுத்து மற்ற மதத்தினர்கள் நம்மை கண்டு எள்ளி நகையாடும்படியாக அந்நிய அக்னியாக அந்த தவளையின் ஆவியை பரிசுத்த ஆவியினுடைய இடத்துல அவன் வைத்திருக்கின்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை வழிநடத்த கூடாதபடி இருக்கக்கூடிய அந்த அற்புத அடையாளங்களும் ஓய்வு நாள் இடத்துல முதலாம் நாளும் பரிசுத்த ஆவி இருக்க வேண்டிய இடத்துல தவளையின் ஆவியும் கிறிஸ்துவாகிய அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு மனிதன், போப் என்ற மனிதனும் அக்கினியாக, அந்நிய அக்கினிகளாக இந்த நாட்களில் இருப்பதை நம்முடைய அனுபவங்களில் நாம் காணுகின்றோம். இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் போய் அந்த அற்புத அடையாளங்களுக்காக விழுறாங்க. இந்த விழுறவங்கள எத்தனை பேர் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுகின்றார்கள்? பரலோகத்தின் பாதையை கண்டு கொள்ளுகின்றார்கள். பரலோகத்தின் பாதைக்கு நேராக வழிநடத்தப்படுகின்றார்கள். இந்த அற்புத அடையாளங்களை பெற்ற ஒருவன் பரலோகத்தின் பாதையை அவன் பெறவில்லை என்றால் அது பரம் பாராட்டக்கூடிய அற்புத அடையாளம் அல்ல. தேவன் ஆதியிலே பரிசுத்தப்படுத்தி
இதை ஆசிரியுங்கள் என்று கொடுத்த அந்த ஓய்வு நாளுக்கு பதிலாக வேறொரு நாளை அங்கு நிறுத்தி, இதுவும் அதற்கொத்த நாள், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசிரியுங்கள் என்று அந்த முதலாம் நாளை அந்நிய அக்கினியாக அவன் வைப்பான் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய திருச்சபையுடைய அஸ்திவாரம், பாதாளத்தினுடைய வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால், அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த அஸ்திபாரத்தின் கட்டெழுப்பப்பட்ட தேவனுடைய திருச்சபையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த திருச்சபை யாருடைய கையிலயோ இருக்குது. கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு மனுஷன் இருக்கிறான். பரிசுத்த ஆவி உங்களுக்காகவும் எனக்காகவும் பெருமூச்சைகளோடு நாம் செல்லக்கூடிய பாதையில் நம்மோடு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்துணர்த்தும்படியான நிலையில் அவர் நம்மில் செயல்படவில்லை என்றால், அந்த அவருடைய செயலாக்கம் அதுவாக நம்மில் இருக்கவில்லை என்றால், அது பரிசுத்த ஆவியினுடைய ஆட்கொள்ளுதல் அல்ல, அது கவலை கொத்த ஆவி, இமோஷனலா நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக அந்நிய அக்கினிகளை குறித்து நான் பேச வேண்டியிருக்கின்றது. நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதனால் இந்த நிலையில் தேவனுடைய பிள்ளைகளில் இந்த சத்தியம் அதிகமாக பதியப்பட வேண்டும். எந்த இடத்தில் யார் வைக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் எது வைக்கப்பட வேண்டும் என்ற நிலையை அறிந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்ல. நம்முடைய சிறங்களை தாழ்த்தி அவருக்காக அவரிடத்தில் நான் ஜெபிக்கும்படியாக ஆசிக்கின்றேன். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, சீக்கிரமாக வரப்போகின்றீர் சுவாமி. உடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்க போவதனால் எது உண்மை எது பொய், எதில் சத்தியம் இருக்கின்றது எதில் அசத்தியம் இருக்கின்றது, எதை கொண்டு சத்திரவாக சாத்தான் எங்களை அண்டி வருகின்றான், நாங்கள் தோற்கடிக்கப்படுகின்றோம் என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு அச்சுறுத்தியமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதான இந்த ஓய்வு நாள் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றொரு நாளை நாங்கள் எப்படி ஆசரிப்பது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய சபையின் அல்லது எங்களுடைய ரட்சிப்பின் பாதையின் அசீவாரமாக இருக்கும் பொழுது இன்னொரு மனுஷனை நாங்கள் எப்படி வைப்பது? பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் தன் வெளியே செல் என்று சொல்லும் பொழுது தேவரீர் தவளை கொத்த ஆவியின் வழியை நாங்கள் எப்படி செல்வது? எல்லாவற்றுக்கும் பிரதானமாக இன்றைக்கு சத்ருவாகி சாத்தான் எல்லோரையும் மடங்கடித்து போடும்படியாக தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புத அடையாள அந்த வல்லமை யாருடையது என்பதை நாங்கள் நிதானிக்கக்கூடிய நிதானத்தை நீர் எங்களுக்கு தந்தருள் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக வழிநடத்தப்படுகின்றோம் என்றால், நாங்கள் சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தப்பட்டு விட்டோமா என்று பார்ப்பதை தேவன் அல்லது பரலோகம் வாஞ்சிக்கின்றது என்பதை நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்குகிறோம். இந்த சத்தியம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஒவ்வொருடைய இல்லங்களையும் தொடுமுடியாக உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீதல்கள் யாவற்றும் தயவாக எங்களுக்கு மன்னித்து நாங்கள் உடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிப்பதற்கு நீர்களுக்கு இரக்கத்தையும் தயவும் பாராட்டும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே.